நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது அதிரடியான பல விஷயமெல்லாம் நடந்திருக்கு. நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து கர்ப்பமா இருக்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஷாக்கிங்கான மொமெண்ட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து ஒரு இடத்துல வந்து மயங்கி விழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விழுந்த உடனே அவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஜீவா வந்து பதறி போயிடுறாரு. என்னடா செய்கிறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கௌதமுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கௌதம் வந்து ஃபோன் எடுக்காரு. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை மாமா இங்கே வந்து இவன் வந்து மாயா வந்து மயங்கி விழுந்துட்டா, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உடனடியாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டரை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்க வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கௌதம் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதமும் அவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கால் பண்ணி சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே இங்கே தனியாக வாமான்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே வந்து செக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு டாக்டர் செக் பண்ணாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்களும் தனியாக கூட்டு போய் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு, என்னம்மா இதெல்லாம் வழக்கம் தானம்மா, மாசமாக இருந்தால் அது வந்து மயக்கமெல்லாம் அடிக்கடி வர்றது வழக்கம் தான், இதெல்லாம் நீதாம்மா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் என்னால் வந்து வெளியில் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, மாசமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, அதை போய் வந்து வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான் டாக்டர், ஆனால் வந்து எனக்கு மாசமாக இருக்கிறது வந்து சரியாக படலை, இப்போதைக்கு வந்து குழந்த வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் வந்து இதை வந்து வெளியிலே சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நீ வந்து மாதமாகி கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு எனக்கு வந்து மாசமாக இருக்கிறது பிடிக்கலை, இன்னும் வீட்டில் சொல்லலேன்னு சொல்லிட்டு இருக்கியம்மா, இதெல்லாம் எப்படிம்மா நியாயமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் இது வந்து எங்களோட கேரியருக்கு வந்து இது கொஞ்சம் தடையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் உங்கள் குடும்பத்தை வந்து இனிமேல் நீ மறைச்சேன்னா சரியாக வராது, இனிமேல் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிடும், நீ மாசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தை பார்த்தா கூட சொல்லிடுமா, ஆனால் இதுக்கு மேலே நீ எப்படி மறைக்க போகிறேன்னு தெரியல, என்னால் வந்து நான் சொல்லாமல் இருக்கிறது வேறு, ஆனால் நீ எப்படி மறைக்கிறது அது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டாக்டர் வந்து அவங்க ஜீவா கிட்ட மட்டும் வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்காங்க, அதனால தான் வந்து இப்படி மயங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜீவாவுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவர் இப்போ குழந்தை வருதுன்னு சொன்னவொடனே பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாரு. வந்துக்கிட்டு மாயா வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. கட்டி பிடிச்சிட்டு, மாயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒன்றும் கவலையே கிடையாது, நீ குழந்தைய பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேரியர் இருக்குதுன்னு சொன்னையே அதனால தான் யோசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்போனாலும், இப்போ குழந்தை வரும்போதே வந்து அதை பெற்றுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் ஆல்ரெடி வந்து குழந்தை வேண்டாம் கேரியர் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான், இப்போ குழந்தை வந்த பிறகு வந்து குழந்தைய பெற்றுக்கலான்னு சொல்கிறான், இதெல்லாம் வீட்டில் சொன்னால் ரொம்ப அவமானமாக நினைப்பாங்களே, என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 70 நாள் தான் ஆகுது, ஆனால் 90 நாள் வந்து நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.